நேற்று யூடியூப்ல பார்க்காம ஒருத்தர் சொன்னாரு, சார் நீங்க இந்தியாவில இருந்து சம்பாதிச்சா 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா அப்படியே அமெரிக்கா போனா 5 லட்சம் சம்பாதிக்கலாங்கிறாங்க. அப்ப சின்ன கிராமத்துல படிச்ச பையனுக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியும்? அங்க இருக்கிற ஒரு கல்லூரியில படித்தா அந்த அளவுக்கு தான் அறிமுகம் இருக்கும். ஆனா எங்க இருக்கிற பசங்க சென்னைக்கு வந்து படிக்கணும், பெரிய சிட்டில படிக்கணும் அப்படின்னு அகர முடிவெடுத்தது ஏன் அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஆனால் ஒரு சிக்கல் இருக்கு. இங்க வந்த உடனே கூட படிக்கிற பசங்க எல்லாம் பயங்கரமா டெஸ்ட் பண்ணிருப்பானுங்க இல்ல, இங்கிலீஷ் பட்டைய கலப்பானுங்க. அது நல்ல இங்கிலீஷா இருக்கான்னு தெரியாத அளவுக்கு நமக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவன் சுமார் இங்கிலீஷ் தான் பேசுவான். ஆனா நம்மளாம் வந்து ஓவரா அவனை பார்த்து பயப்படுவோம். ஸ்கூல்ல இருக்க வரைக்கும் நம்ம கூட தெரிஞ்ச பசங்க கூட இருந்திருப்போம். ஆனா காலேஜ் போனோடனே பார்த்தா எல்லா ரகமான பசங்களும் வருவாங்க. அப்போ பயங்கர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். சிட்டில படிச்சுட்டு போன எனக்கே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துச்சுன்னா அப்புறம் கிராமத்துல இருந்து படிச்சு வர பசங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்காம போயிடுமா? தயவு செஞ்சு அதெல்லாம் வச்சுக்காதீங்க. 1 வருஷம் 2 வருஷம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட பெட்டரா நீங்க ட்ரெஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நான் பாத்துருக்கேன், என் கூட படிச்ச பசங்க திருநெல்வேலில இருந்து வருவானுங்க. அப்படியே நம்ம ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்த்துட்டே இருப்பானுங்க. தேர்ட் இயர் வரும்போது பார்த்தா நம்மளோட பெட்டரா ட்ரெஸ் பண்ணுவானுங்க. டே எங்கடா இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டா அவன் அவ்வளவு ஷார்ப்பா இருப்பான். சோ எது வேணும்னு நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும்.